வணக்கம் மாணவர்களே. ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குறித்த இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை கண்டறிவது பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை அடையாளம் காணவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை கண்டறியவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் அனைத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்டுகளையும் அகற்றவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் அனைத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்களும் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் அனைத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்களையும் சரிபார்க்க கிளாம்ப் மீட்டர் அல்லது டாங் டெஸ்டரை பயன்படுத்தவும் முடியும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை கண்டுபிடிப்பதற்கு தேவையான டூல்ஸ், எக்விப்மெண்ட் மற்றும் கன்சியூமபிள்ஸ்களை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். ட்ரெய்னிஸ் கிட், டாங் டெஸ்டர் அல்லது கிளாம்ப் மீட்டர், கட்டிங் பிளையர், ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்ட் லேம்ப், வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர், நைஃப், டிஃபெக்டிவ் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர், இன்சுலேஷன் டேப், மல்டி கோர் வயர் 3 மீட்டர், வயர் கிளிப், காட்டன் வேஸ்ட். இப்போது ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை கண்டுபிடிப்பதற்கு தேவையான தயாரிப்புகளை நாம் பார்ப்போம். டாஸ்க் 1. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து அனைத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்டுகளையும் அகற்றுதல். எந்த ஒரு அகற்றும் வேலையை தொடங்குவதற்கு முன் ரெஃப்ரிஜரேட்டர் பவர் சோர்ஸிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். கூர்மையான விளிம்புகள் அல்லது மின் அபாயங்களிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி க்ளோவ்ஸ்கள் மற்றும் காகிள்ஸ்களை அணியவும். கம்ப்ரெசர், ஃபேன்கள் மற்றும் கண்ட்ரோல் போர்டுகள் போன்ற பல்வேறு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்களின் இருப்பிடங்களை அடையாளம் காண ரெஃப்ரிஜரேட்டரின் ஸ்கீமாட்டிக் வரைபடத்தை பார்க்கவும். ரெஃப்ரிஜரேட்டரின் மாடலை பொறுத்து சில காம்பனன்ட்கள் பேனல்கள் அல்லது கவர்களுக்கு பின்னால் இருக்கலாம். இன்டர்னல் காம்பனன்ட்களை அணுக அவுட்டர் பேனல்களை கவனமாக அன்ஸ்க்ரூ அல்லது அன்கிளிப் செய்யவும். ஸ்க்ரூகள் அல்லது கிளிப்புகளின் பொசிஷன்களை கவனத்தில் எடுத்து அவற்றை ரீஅசெம்பிளி செய்வதற்கு ஒழுங்கமைக்கவும். பல்வேறு காம்பனன்ட்களிலிருந்து எலக்ட்ரிக்கல் கனெக்டர்களை துண்டிக்கும் செயல்முறையை தொடங்கவும். கம்ப்ரெசர் ரிலே கிளிப் மற்றும் ரிலேவை அகற்றவும். அகற்றும் போது வயர்களின் நிறத்தை கவனிக்கவும். ரிலே வயர் மற்றும் ஜங்ஷன் வயரை அகற்றவும். அவற்றின் இணைப்புகளுக்கு கவனம் செலுத்தவும். தெர்மோஸ்டாட் சுவிட்சை அன்ஸ்க்ரூ செய்து அகற்றவும். அதன் நிலை மற்றும் இணைப்புகளை குறித்துக் கொள்ளவும். ஃபேன் பிளேடை அன்ஸ்க்ரூ செய்து ஃப்ரீசர் ஃபேன் மோட்டரை அகற்றவும். பல்புகளுடன் லைட் சுவிட்ச் மற்றும் லைட் ஹோல்டரை அகற்றவும். டைமர் சுவிட்ச் மற்றும் ஸ்ட்ரிப் ஹீட்டர் வயரை மட்டும் அன்ஸ்க்ரூ செய்து அகற்றவும். சரிபார்ப்பு செயல்முறைக்காக அனைத்து டிஸ்மேண்டில் செய்யப்பட்ட காம்பனன்ட்களையும் முறையாக ஒழுங்கமைக்கவும். காம்பனன்ட்களை ஆய்வு செய்வதற்கு தேவையான அனைத்து சோதனை கருவிகளும் தயாராக இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை கண்டுபிடிப்பதற்கான செயல்முறையை நாம் பார்ப்போம். டாஸ்க் 2. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து அகற்றப்பட்ட அனைத்து எலக்ட்ரிக்கல் பார்ட்களையும் கிளாம்ப் மீட்டர் அல்லது டாங் டெஸ்டர் மூலம் சரிபார்த்தல். பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும். வரக்கூடிய அபாயங்களிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி கிளவ்ஸ்கள் மற்றும் காகிள்ஸ்களை அணியவும். ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூட்டி மற்றும் வோல்டேஜை அளவிடுவதற்கான கிளாம்ப் மீட்டரின் செயல்பாடுகள் மற்றும் அமைப்புகளை புரிந்து கொள்ளவும்.
ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து அகற்றப்பட்ட அனைத்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்களையும் சுத்தமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒர்க் ஸ்பேஸில் வரிசைப்படுத்தவும். கிளாம்ப் மீட்டரை கண்டினியூட்டி டெஸ்ட் மோடில் அமைக்கவும். கிளாம்ப் மீட்டர் செயல்படுவதையும் சவுண்டை வெளியிடுவதையும் அல்லது கண்டினியூட்டியை குறிப்பிடுவதையும் உறுதிப்படுத்த ப்ரோப்களை ஒன்றாக தொடவும். கம்ப்ரசர் ஆய்வு. கம்ப்ரசரின் ரெசிஸ்டன்ஸை அளவிட கிளாம்ப் மீட்டரை அமைக்கவும். கம்ப்ரசர் டெர்மினலுடன் கிளாம்ப் மீட்டரை இணைத்து கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். கம்ப்ரசர் டாப் டெர்மினல் C-யுடன் பிளாக் லெட்டையும் கம்ப்ரசர் R டெர்மினலுடன் மீட்டர் யூனிட்டின் ரெட் லெட்டையும் இணைக்கவும். மீட்டர் ஓம்ஸை காட்ட வேண்டும். பிளாக் லெட்டை அகற்றாமல் கம்ப்ரசர் S டெர்மினலுடன் ரெட் வயரை தொடவும். இது ஸ்டார்டிங் வைண்டிங்கின் ஓம்ஸை கொடுக்கும். பிளாக் லெட்டை அகற்றாமல் கம்ப்ரசர் பாடியுடன் ரெட் வயரை தொடவும். உங்களுக்கு ஓம்ஸ் கிடைத்தால் கம்ப்ரசர் மோட்டார் பர்ன் அவுட் ஆகிவிட்டது என்று அர்த்தம். இல்லையெனில் சாதாரண நிலையில் வைண்டிங் சரியாக உள்ளது. எதிர்பார்க்கப்படும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூகளுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் மேனுவல் அல்லது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்களை பார்க்கவும். எதிர்பார்த்த வேல்யூகளிலிருந்து ரீடிங் வேறுபட்டால் கம்ப்ரசர் கோளாறாக இருக்கலாம். ரீலேவை சரிபார்க்கவும். லைட் ஹோல்டர்கள் மற்றும் லைட் ஸ்விட்சை பரிசோதிக்கவும். டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் மற்றும் தெர்மோஸ்டாட் ஆய்வு. கிளாம்ப் மீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடுக்கு அமைத்து டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் மற்றும் தெர்மோஸ்டாட்டை சரிபார்க்கவும். ஒவ்வொரு காம்பனன்ட்களின் டெர்மினல்களிலும் ரெசிஸ்டன்ஸை சரிபார்க்கவும். மேனுவலில் குறிப்பிடப்பட்ட ரேஞ்சுடன் அளவிடப்பட்ட ரெசிஸ்டன்ஸை ஒப்பிடவும். குறிப்பிட்ட ரேஞ்சிலிருந்து ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அது கோளாறான பகுதியாக இருக்கலாம். ஃபேன் மோட்டார்கள் ஆய்வு. கண்டென்சர் மற்றும் எவாப்பரேட்டர் ஃபேன் மோட்டார்களுக்கு கிளாம்ப் மீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். கூலிங் காயில் ஃபேன் மோட்டரை சரிபார்க்கவும். மோட்டரின் டெர்மினல்களில் ப்ரோப்களை வைத்து ரெசிஸ்டன்ஸை சரிபார்க்கவும். மீண்டும் எதிர்பார்க்கப்படும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூகளுக்கு மேனுவலை பார்க்கவும். எதிர்பார்க்கப்படும் வேல்யூவிலிருந்து வேறுபட்ட ரீடிங் ஒரு கோளாறான மோட்டரை குறிக்கலாம். டேமேஜ், பர்ன்ட் மார்க்குகள் அல்லது பல்ஜிங் கெபாசிட்டர் போன்ற அறிகுறிகளுக்கு டைமர்களை சரிபார்க்கவும். ஸ்கெமாட்டிக் டயக்ராம் படி போர்டில் உள்ள வெவ்வேறு பாயிண்டுகளில் கண்டினியூட்டியை சோதிக்க கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தவும். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை அடையாளம் காணவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை கண்டறியவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் அனைத்து எலக்ட்ரிக் பார்ட்டுகளையும் அகற்றவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் அனைத்து எலக்ட்ரிக் பார்ட்டுகளையும் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரின் அனைத்து எலக்ட்ரிக் பார்ட்டுகளையும் சரிபார்க்க கிளாம்ப் மீட்டர் டாங் டெஸ்டரை பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டோம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை கண்டறியும் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.